தோசை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்ததா? நீ சுட்டு போட்ட மாதிரி கேட்டுட்டு இருக்க. சரி விடு, நீ தான் சுட்ட ஒத்துக்கிற. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? தப்பெல்லாம் வந்துச்சு. என்னென்ன கொட்டி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி அப்புறம் டீ வந்து மஞ்சள் பொடி கொட்டி வச்சுக்குவேன். சரி. இதில் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொட்டி வச்சுக்குவேன். சரி. அப்புறம் குழம்புறதுக்கு குழம்பு தூள் கொட்டி வச்சுக்குவேன். நீ எனத்தையே கொட்டிட்டு போய் எனக்கு ஒரு 3 டப்பா கொடுத்துரு. நான் போல்ட்டு நட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். உனக்கு எதுக்கு 3 டப்பா? அப்புறம் அப்போ போ. கிச்சனில் வரிசை வச்சாலும் அழகாக இருக்கும். எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு தான் வாங்கிக்கிறேன். நீ உனக்கு எதுக்கு டப்பான்னு கேட்குறேன். என் ரைட்டு ஏதாச்சும் பொருள் ஏதாவது போட்டு வைக்க வேணுமில்ல? உனக்கா காலி பண்ணிட்டு போட்டு வைக்கிறேன்னா டப்பா அது தரோம், அதை எடுத்துக்கோ. டப்பா வேணுமாங்க? டப்பா ஆர்டர் போடும்போது ஏன் போடுறான்னு கேட்டீங்களா? இப்போ மட்டும் வந்தோடனே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டப்பா வேணும்னு கேட்குறேன். அப்படி இல்லை, எடுத்துன்னு பாரு. எதாவது போட்டு வைக்கிறான்ட்டு எடுத்துன்னு அவ்வளோதான் கோவம் வந்துடும். அவ்வளோதான். இப்போவே ஒரு டப்பா வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. இவர் நம்ப முடியாதுங்க. ஏதாவது பண்ணுவார். அப்படிதான் பாட்டில் வாங்கி வச்சு அவங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணாருன்னா ஏதோ எண்ணெய் போட்டு வச்சிருக்கீங்க, எதையும் போட்டு பேனாக்குனாலும் எண்ணெய் போட்டு வச்சிருக்காரு. ஆமாம், இந்த வீட்டில் எவ்வளோ டப்பா வாங்கினா பத்தாது. சரி விடு, ரொம்ப வருத்தப்படாத. நீயே வச்சுக்கோ, நீயே வச்சு என்னமோ பண்ணு. நாங்கள் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறோம். சரி அப்படியே வாழ்ந்துட்டு போ.